அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்முறை சேனல். படம் வந்தப்போ கூட அந்தளவு ஹைப் இல்லை. அந்த படம் வந்து 7 ஆஸ்கார் அவார்டு அடித்தோன்னு தான் மிகப்பெரிய ஹைப் இருந்தது. நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த படம் தான் இந்த வாரம் ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஆப்பன்ஹைமர். இந்த படம் 8 மாதம் முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தாலும் இப்போ சமீபத்தில் போன மாதம் ஆஸ்கார் விருதுகள் 96வது அகாடமி அவார்ட்ஸு அனௌன்ஸ் பண்ணப்போ 13 கேட்டகரியில் போட்டிக்கிட்டு 7 ஆஸ்கார் அவார்டு வின் பண்ண படம் தான் ஆப்பன்ஹைமர். இந்த படம் கிறிஸ்டோபர் நோலான்னு சொல்லி மிக சிறப்பான புகழ்பெற்ற ஹாலிவுட் டைரக்டர் அவர் இயக்குன படம். அதில் வந்து சிலியன் மர்ஃபி, அப்புறம் ராபர்ட் ப்ரௌனி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நடிகை நடித்தாங்க. மிகப்பெரிய மிக்சடு ரிவ்யூஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த படம் 3 மணி நேரம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் ரொம்ப ஆசிலேஷன்ஸ் இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்ட்டு. எப்போது அகாடமி அவார்ட்ஸு 6 அதாவது ஆஸ்கார் அவார்ட்ஸு 7 அடிச்சதோ, ஸோ அதனால் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி, அதுவும் இல்லாமல் இப்போ ஓடிடிலே அவைலபிளாக இருக்குது. அமேசான் ப்ரைம்லேயும் ஜீ3லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் இந்த படத்தை பார்த்துட்டேன். ஸோ அந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான், அந்த டீட்டெயிலான விஷயங்கள் தான் இந்த ரிவ்யூவில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த ரிவ்யூ ஸ்கிப் பண்ண பாருங்கன்னு கேட்குறேன். அது இல்லாமல் நம்ம சேனலில் புது படம் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டருக்கு அப்புறம் இந்த ஓடிடியில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, அதனால் ரிவ்யூ பார்த்து பாருங்கள். அது இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்குறேன். வாங்க விமர்சனத்துக்கு போகலாம். இந்த படம் வந்து இப்போ ஐபி அதிகமாச்சுன்னா, அந்த படம் இந்தியாவில் வசூலில் வாரி குவிச்சுது. ஐமேக்ஸ் கேமராவில் எடுக்கப்பட்ட படம். அது இல்லாமல் சிஜி, விஎஃப்எக்ஸ் எதுவுமே இல்லாமல் ஓரளவுக்கு ஹாலிவுட் லெவலுக்கு தந்திருக்கோன்னு சொல்லி கிறிஸ்டோபர் நோலன் வந்து சொல்லியிருந்தார். அது இந்த படத்துக்கான ஹைப்பை கூட்டுச்சு. ஸோ அது எப்படி இருக்குன்று பார்க்கலான்னு தான் இந்த படத்தை நான் இப்போ ஓடிடி தான் பார்த்தேன். இருந்தாலும் நல்ல தரமாகவே இருக்குது. அது இல்லாமல் இந்த படத்துக்கு 7 ஆஸ்கார் அவார்டு வாங்கணும்னு தான் பார்க்கணுன்னு ஆர்வத்தை தோணுச்சு. அந்த 7 பிரிவு எதுனா பெஸ்ட்டு ஃபிலிம், பெஸ்ட்டு ஆக்டர், பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டர், பெஸ்ட்டு மியூசிக், பெஸ்ட்டு எடிட், பெஸ்ட்டு டைரக்டர், பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி 7 பிரிவுகளில் மொத்தம் 13 கேட்டகரியில் போய் 7 அவார்டை தட்டிடுச்சு இந்த படம். ஆஸ்கர் விருதுகள்னு சொல்லி உலக அளவில் மிக பெருமையாக ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட்ஸை தட்டின படம். ஸோ இந்த படத்தோட கதை என்னென்னா, ஓப்பன்ஹைமர்னு சொல்லி அவரோட பயோபிக் தான் அந்த படம். ஓப்பன்ஹைமர் யாருன்னா, அமெரிக்காவில் வந்து ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் பாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அந்த அணு விஞ்ஞானி, அணுகுண்டை தயாரித்தவர்னு சொல்லலாம். அவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். அந்த கேரக்டர் வந்து சிலியன் மர்ஃபி தான் பண்ணியிருக்காரு. அட்டகாசமான நடிப்பு. அதாவது அந்த அணு விஞ்ஞானியை ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரோகேஷன் நடத்துகிறாங்க. அவர் மேலே விசாரணை கமிஷன் கொண்டு வந்து பண்ணுறாங்க. ஏன்னா அவர் வந்து இந்த அணு குண்டு தயாரிக்கிற அந்த ஃபார்முலா வந்து வேறு நாட்டுக்கு வித்துட்டாரா இல்லையான்னு சொல்லி அந்த அமெரிக்க அரசாங்கம் மேலே வந்து அவர் மேலே விசாரணை கமிஷன் போடுது. அதில் வந்து 2-3 டிபார்ட்மெண்ட்லேருந்து வருது, FBI அப்படின்னு சொல்லி 2-3 டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட்லேருந்துன்னு சொல்லி ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட்லேருந்து அவர் வந்து விசாரணைக்கு வராரு. அப்போ அது வந்து நான் லீனியராக அவர் என்னென்ன நடந்தது, அந்த அணு சோதனைகள், அந்த அணுகுண்டு வெடிப்பு சோதனை நிகழ்த்தி இலவச நாகசாலையில் ஒரு 2 லட்சம் பேரை கொண்டு முடிச்சாங்க 2ஆம் உலக போர் முடிவுக்கு கொண்டு வரதுக்காக. அப்போ வந்து இவர் தான் அதை கண்டுபிடிச்சவர். அப்போ அதுக்கப்புறமா அவர் மேலேயே விசாரணை கமிஷன் வச்சு வெளிநாட்டுக்கு வித்துட்டு போகிற அந்த ஃபார்முலா சொல்லி டவுட் வந்தோடனே அதுலேருந்து அவர் எப்படி மீண்டு வராரு, என்ன நடந்தது அதுக்கப்புறம்ன்றதை பரபரப்பாக சொல்கிறதான் பேலன்ஸ் அமைச்சிக்கதை. இந்த படத்தை வந்து கிறிஸ்டோபர் நோலன் அவர் வந்து படங்களே வந்து இன்டெலெக்சுவலாக இருக்கும், பார்க்கறதுக்கு புரியாதுன்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. ஆனால் இந்த படம் வந்து நல்லா பார்த்த உடனே புரிகிற மாதிரி தான் நல்லாவே இருக்குது. அதில் படம் வந்து ஃபுல்லாகவே கான்வர்சேஷன்லேயே போகும். அது படத்தில் ஒரு நல்ல ஒரு அதையும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காரு. ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் அந்த ஒரு அணுகுண்டு வெடிப்பு மாதிரி வரும். மற்றபடி சீன் எல்லாமே நல்ல ஒரு என்கேஜிங்காக தான் இருக்குது. படம் எந்த அளவுலையும் ஓரளவுக்கு நல்லாவே போர் அடிக்கலை. ஓரளவுக்கு நல்லா கொண்டு போயிட்டார். அவருக்கு நம்ம இயக்குனருக்கு பாராட்டுகள். அவருக்கு இது வந்து ஆஸ்கர் அவார்டு பெஸ்ட்டு டைரக்டருக்கு மாதிரி கிடச்சிருக்கு. கிறிஸ்டோபர் நோலனுக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அதெல்லாம் படத்தில் எல்லாரோட காஸ்டிங்கும் நல்லா இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ஹீரோ அவர் அந்த அணு விஞ்ஞானி அவரை ஆட்டோ பாம் தயாரித்து அந்த நியூக்ளியர் பாம் தயாரித்த அந்த கேரக்டரில் வர ஓப்பன்ஹைமர் கேரக்டரில் வர சிலியன் மர்ஃபி, அவருக்கும் இந்த வருஷம் ஆஸ்கர் அவார்டு கிடச்சிருக்கு. 2023க்கான அவார்டு. சிறப்பான நடிப்பு. அவர் எந்த சீன்லையும் நிறைய சீனில் வந்து இப்போ டைலாகே கம்மி தான். கண்களாலேயும் அந்த முகத்துலேயே எக்ஸ்பிரஷன் வச்சு சிறப்பாக பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து பாம்பு போட்டதுக்கப்புறம் அந்த ஹீரோஸ்மா நாகசாயில ஒரு 2 லட்சம் பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே அவர் முகத்தில் அந்த சோகத்தை வர வச்சுக்கிட்டே என்ன தான் அது வந்து ஜெயிச்சிட்டாலும், அந்த பாம்பு கண்டுபிடிச்சிருந்தாலும், உலக அளவில் மாதிரி பேர் வாங்கினாலும், பாராட்டுகள் பெற்றாலும் நிறைய பேர் இறந்துட்டாங்கன்றது முகத்திலே சோகத்திலே வச்சுருப்பார். படம் பாருங்க உங்களுக்கே தெரியும். அவர் சிறப்பான நடிப்பு. ஆஸ்கருக்கு உண்டான டிசர்வ் அப்படின்னு சொல்லலாம் அவர் ஹீரோ கேரக்டருக்கு. அது இல்லாமல் துணை நடிகர் கேரக்டரில் வர அந்த ராபர்ட் ப்ரௌனி, அவர் வந்து நம்ம அயன்மேன் படங்கள்லாம் பார்த்துருப்போம். அவருக்கு இதில் வித்தியாசமான கேரக்டர் சொன்ன ரிவீல் ஆகிடும். அவருக்கு இந்த வருஷம் துணை நடிகருக்கான ஆஸ்கர் அவார்டு கிடச்சிருக்கு. அவருக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சிக்கலாம். அவரும் சிறப்பான ஒரு நல்ல ஒரு கேரக்டர், நல்ல ஒரு வித்தியாசமான கேரக்டர். அவர் வந்து டஃப் கொடுப்பாரு ஓப்பன்ஹைமருக்கு.
அப்படியேப்பட்ட ஒரு ரோலு. படம் பாருங்க உங்களுக்கே புரியும். அவருக்கும் பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதில் முக்கியமான கேரக்டரில் ஹீரோயின் கேரக்டரில் வர்றவங்க தான் எமிலி பிளவுண்ட்டு. அவங்களும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஓப்பன்ஹைமர் ஒய்ஃபாக வருவாங்க. கடைசியில் அந்த இன்ட்ரகஷன் சீனில் கிளைமேக்ஸ் முன்னாடிலாம் வேறு லெவலில் அந்த ஒரு சீனை அனாவசியமாக பண்ணி பார்க்க அந்த கிளாப்ஸ் வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அவங்களுக்கும் அந்த வாட்டி நாமினேஷன் போச்சு, ஆனால் கிடைக்கல. ஸோ இந்த படத்துக்கு என்னென்ன கேட்டகரி ஆஸ்கர் அவார்ட்ஸ்னால் பெஸ்ட்டு ஃபிலிம், பெஸ்ட்டு ஆக்டர்னு சிலியன் மர்ஃபி, பெஸ்ட்டு சப்போர்ட்டிங்னு சொல்லி ராபர்ட் ப்ரௌனிக்கு, பெஸ்ட்டு மியூசிக்னு மியூசிக் டைரக்டருக்கு லோக்விக்கு, அப்புறம் பெஸ்ட்டு எடிட்டர், பெஸ்ட்டு டைரக்டர்னு சொல்லி கிறிஸ்டோபர் நோலன், பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபர்னு சொல்லி 7 அவார்டு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் டெக்னிக்கலி சவுண்டுன்னு இதிலே தெரிஞ்சுக்கலாம். பெஸ்ட்டு மியூசிக், பெஸ்ட்டு எடிட், பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபி, பெஸ்ட்டு டைரக்டர். அப்போ எந்த அளவுக்கு ஹாலிவுட் லெவலில் இருக்கும். சிஜிஎஃப் எஃபெக்ட் இல்லாமலே ஒரு அந்த பானு இதை வந்து உண்மையாக வெடித்து அதில் வர இதை வச்சு படத்தில் கொண்டு போயிருப்பாங்க. பாருங்கள், படத்தில் டெக்னிக்கலி சவுண்டாக இருக்கும். படம் பார்க்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இது முக்கியமான விஷயம். அது இல்லாமல் படம் வந்து ஃபுல்லாகவே கான்வர்சேஷன் வந்தாலும் எங்கேயுமே போர் அடிக்காமல் அந்த ஒரு வரலாற்று நிகழ்வுலாம் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறதே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படத்தில் நமக்கு தெரிஞ்ச பெயர்கள்லாம் வரும். அந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் நேம்ஸு அந்த மாதிரி. அதில் அதே போல் ஒரு சீனில் வந்து புகழ்பெற்ற விஞ்ஞானியான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் ஓப்பன்ஹைமரை சந்திப்பாங்க. அந்த சீன்லாம் சிறப்பாகவே இருக்கும். அந்த கேரக்டர்லாம் நல்லாயிருக்கும். அது வந்து கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணுவாங்க. அவர் என்ன பேசினாங்கன்றதும் வித்தியாசமாக சிறப்பாகவே இருக்கும். படம் பாருங்க உங்களுக்கு புரியும். படம் ஆக மைனஸே இல்லைன்னா இருக்குது. என்னென்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ட்ரிம் பண்ணிக்கலான்ற அளவுக்கு இருக்குது. படம் 3 மணி நேரம் ஓடுது. என்னதான் பயோபிக்னாலும் ஒரே கான்வர்சேஷனாக போகுது. அது 1/2 மணி நேரம் ட்ரிம் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் படத்தை வந்து இன்னும் ஹாலிவுட் படங்களுக்கே உண்டான அந்த சிஜி, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ்லாம் பண்ணி இந்த ஐமேக்ஸ் கேமராக்கு அதுக்கும் இன்னும் வேறு லெவலில் தெரிய விட்ருக்கலாம். படம் வேறு லெவலுக்கு வந்திருக்கும். இருந்தாலும் கிறிஸ்டோபர் நோலன் அவரோட ஸ்டைல் ஆஃப் இதிலே எடுத்து இருக்கார் படத்தை. ஸோ அது கொஞ்சம் சரி பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் சிறப்பாகவே பார்க்கப்பட்டிருக்கோம். ஸோ அதுதான் இப்போதைக்கு. அது இல்லாமல் அந்த கான்வர்சேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வேறு மாதிரி கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்குமானா ஹாலிவுட் படங்கள்லாம் ஃபைட்டு, ஆக்ஷன்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஏற்ற படம் கிடையாது இது. ஓரளவு நல்ல பயோபிக்லாம் பார்ப்பேன். ஓரளவு படம் கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கணும். அந்த ஹிஸ்டாரிக்கல் சம்பவங்களை பற்றி நம்ம பார்ப்பேன். நல்ல ஒரு மேக்கிங் இருந்தால் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், அந்த வளர்ந்த ஒரு டைரக்டர்ஸுக்கும் மேக்கிங் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கும் அப்படியேப்பட்டவங்களுக்கான ஏற்ற படம் இது. அது இல்லாமல் இந்த படத்தில் வர காட்சிகள் 1, 2 இந்த அடல்ட் காட்சிகளுக்காக இந்த படம் 18+. இப்போ வந்து இந்த படம் மொத்தத்தில் எப்படி இருக்குன்னா, இது 18+ல இருக்கவங்க கண்டிப்பாக இந்த படம் உலக அளவில் சிறப்பான வரவேற்பு பெற்ற படம். அது இல்லாமல் வேர்ல்டு ஓடிடியில் ZEE5 அப்புறம் அமேசான் ப்ரைமில் இப்போ அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வெர்ஷன்ஸில். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இந்த படம் 7 அவார்டு ஆஸ்கர் அவார்டு அடித்த படம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஏமாற்றாது. பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னூட்டம் தெரியப்படுத்துங்க. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வேறு ஒரு திரை விமர்சனம் அல்லது முன்னேற்றத்தில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.